ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபியில் பார்த்துருப்பீங்க. பிரபியில் பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக எப்படி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதை நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண நம்ம வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கூட்ட வந்து ஆப்பில் நீங்கள் ஆப் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பக்கத்தில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் ப்ரெசென்ட் ஒரு ஷேர் பர்சன்டேஜ் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் ஷேர் பர்சன்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி இல்லை புக் மார்க் ப்ரெசென்ட் மட்டும் அதை நான் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி புக் மார்க் ப்ரெசென்ட் ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் இருக்கும் போது ஒரு இமேஜில் ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா லிரிக் வந்து ஆட் பண்ணிருப்பேன். லிரிக்கான எஃபெக்ட் வந்து நான் எல்லாமே ஆட் பண்ணுறேன். இதுக்கான ஃபாண்ட்டுக்கான லிங்க் மட்டும் டிஸ்கிரிப்ஷன் பண்ணி அந்த ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணே வாங்க. கரெக்டாக ஒரு புக் மார்க் வந்து டபுள் புக் மார்க்லேருந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டுமே நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் எல்லா இமேஜ் ஆட் பண்ணி சொல்கிறேன். அந்த வீடியோ வந்து லென்த்தாக போகணும் சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் சிம்பிளாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு எப்படி ஷேர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக ஒரு புக் மார்க் வச்சுருங்க. ஒரு புக் மார்க்கில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு புக் மார்க்கு நம்ம இமேஜ் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு புக் மார்க்கில் வச்சுட்டு இந்த கிரீன் கலர் ப்ளஸ் ஆப்ஸ் ஆட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேசிட்டி வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் நீங்கள் ஜூம் பண்ணால் ஒரு 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் ஜூம் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து யாராவது கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. போயிட்டு எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் ஆஃப் வந்து கட் பண்ணிங்க. இதே மாதிரி நான் கீழே இமேஜ் ஆட் பண்ண மாதிரி ஒரு ரெட் கலர் புக் மார்க்கில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. நான் வந்து இமேஜ் டிலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் வந்து ஷேர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக பார்த்தா 11:18 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் வந்து நீங்கள் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணாதீங்க, மினிமைஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக அந்த இமேஜ் வந்து எஃபெக்ட் அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் எட் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ செகண்டாக ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் சைன் பார்த்தா லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக 12:25 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 லேயரை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 2 லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு 2 லேயர் ஸ்கிப் பண்ணி அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து செலக்ட் பண்ணுற பாருங்கள். அதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணி 2 லேயர் வந்து ஸ்கிப் பண்ணி லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. 27:06 செலக்ட் பண்ணிட்டு இப்போ லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் அண்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சைடில் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷனையும் இந்த டைம் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒயிட் கலராக சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணேன். இப்போ அந்த எஃபெக்ட் பார்த்தவங்க வந்து இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ ஆட் ஆன இமேஜ் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ஜூம் ஆகிடுச்சுன்னா இமேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து மினிமைஸ் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக எல்லா இமேஜுமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி. அதாவது இதே மாதிரி ஏதாவது இமேஜ் வந்து எஃபெக்டை வந்து இப்போ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்களா அந்த இமேஜெலாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணால் தேட ஒரு லேயர் இருக்கும். அது லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3C லேயர் லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வச்சுட்டு இந்த பேஸ்ட் 3 லேயர் வந்து லேயர் காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க.
நெக்ஸ்ட் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.